ஞாயிற்றுக்கிழமை தான் களி சாப்பிட்டு பிரியாணி சாப்பிடணும் இல்ல, சனிக்கிழமையும் களி சாப்பிட்டு பிரியாணி சாப்பிடும். காய்ச்சல் வந்தா கூட உடம்புல இம்புட்டு சுடாது போல, ஏதோ எருமை குழம்புல இருக்கிற மாதிரி உடம்புல கொதின்னு கொதிக்குது. இப்படியே போனா நம்ம உடம்பு தாங்காது. காலையில எந்திரிச்சதும் இந்த சூட்டு தண்ணிக்கு ஒரு வெந்தயக்களியை போட்டணும்னு காலையில எந்திரிச்சதும் வேலையா வெந்தயம் உளுந்து அரிசி எல்லாம் ஊற வச்சு அது ஊற கேப்பக்குள்ள மதிய உணவுக்கான வேலையை பாத்துறோம் சொல்லிட்டு நைட்டு தட்டப்பயிர் ஊற வச்சிருந்தேன். அதுல தண்ணி ஊத்தி உப்பு போட்டு வேக வச்சுட்டு குழம்பு வைக்கலாம் வேக வைக்கல, அது மாமாக்கு தான் பிடிக்கும். நமக்கு எப்பயுமே வெரைட்டி ரைஸ் தான். ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு பேஸ்ட் கொத்தமல்லி கொஞ்சமா தயிர் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஊற வச்சு பாஸ்மதி அரிசியை போட்டு தண்ணிக்கு பதிலா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தட்டப்பயிறு வேக வச்சு தண்ணியும் ஊத்தி உப்பு போட்டு வேக வச்சனால உப்பு பார்த்து போட்டுட்டு வேக வச்ச தட்டப்பயிறு 1 ஸ்பூன் நெய் போட்டு குக்கருக்கு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 2 விசில் வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஓபன் பண்ணோம்னா சூப்பரான தட்டப்பயிறு பிரியாணி ரெடி. திறக்கும் போதே வாசனை கமகமகமான வர ஆரம்பிச்சு களியை கிண்டி சாப்பிட்டு முடிச்ச கையோட தட்டப்பயிறு பிரியாணியும் அப்பளத்தையும் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். தட்டப்பயிறு பிரியாணி ஒரு டேஸ்ட்னா தட்டப்பயிறு பிரியாணி வேற லெவல் டேஸ்ட். தட்டப்பயிறுல குழம்புலாம் கிடையாது, பிரியாணி தான் மாமாட்ட சொல்லிடணும்.